ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹேர் க்ரோத் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து 7வது நாள். இன்றைக்கி 3வது ஹேர் பேக் தான் போட போகிறோம். ஃப்ளாக்ஸில் வச்சு தான் இன்றைக்குமே நம்ம ஹேர் பேக் போட போகிறோம். என்னென்னலாம் வச்சு போடலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். கருவேப்பிலை விட்டமின் பி, புரதம், இரும்புச்சத்து இருக்குது. இது வந்து நம்ம முடிய வேர்க்கால்கள்லேருந்தே நல்லா வலுவாக வளர உதவி செய்யும். முடி உதிர்வதை குறைக்கும். முடி நரைப்பதை வந்து இது தடுக்கும். முடியை கருமையாக வளர உதவி செய்யும். அதுக்காக தான் கருவேப்பிலையை நான் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். வெங்காயத்தில் உள்ள சல்ஃபர் வந்து நம்ம முடி வளர்ச்சியை தூண்டுது. நம்ம தலையில் ஏதாவது பொடுகு அரிப்பு இருந்துச்சுன்னா அதை சரி செய்யுது. வெங்காயத்தை நம்ம தலைக்கு பயன்படுத்தும் போது நம்ம தலையில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி நம்ம தலையில் முடியை வந்து புதிய முடி வளர உறுதுணையாக இருக்குதுங்க. அதுக்காக தான் நான் இந்த வெங்காயத்தை எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை போட்டு நம்ம உரித்து வச்சுருக்கிற வெங்காயத்தில் ஒரு 5-6 வெங்காயத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து மையாக அரைப்படணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு கொரன்னு இருந்தாலே போதும். இப்போ நம்ம இதை வந்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு அடுத்து நம்ம 3வதாக நம்ம ஃப்ளாக்ஸ் சீடு தான் நம்ம சேர்க்க போகிறோம். அந்த ஹேர் க்ரோத் சேலஞ்சில் முக்கியமான பொருள் இது தான். இதை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கோ இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கோ உங்கள் ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நைட்டே இதை ப்ரிப்பேர் பண்ணி ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் வரை இது நல்லா ஊறட்டும். எதுக்காக இதை நைட்டே ஊற வைக்கணும்னா அப்போனா தான் அந்த கருவேப்பிலையில் உள்ள சத்தும் அந்த வெங்காயத்தில் உள்ள சத்தும் இந்த தண்ணியில் இறங்கும். அதுக்காக தான் இதை நைட்டே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் பார்க்கும்போது அது ஜெல் மாதிரி நல்லா கட்டியாக ஆயிரும். இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். காலையில் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறிடுச்சு. நம்ம நைட்டே இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சனால நல்லா ஜெல் மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே விழுன்னு ஜெல் மாதிரி வலுன்னு இருக்குது. எதனால இப்படி ஜெல் மாதிரி ஆச்சுன்னா நம்ம சேர்த்துருக்க ஃப்ளாக்ஸ் சீடு வந்து வலுவழுப்பு தன்மை உள்ளது. தண்ணியில் நம்ம ஊற வச்சாலேவும் இந்த மாதிரி வலுன்னு ஜெல் மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் இதையும் சேர்த்தே நம்ம நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ண முடியாது. தனியாக ஒரு இதில் ஃபில்ட்ரு பண்ணி இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாத்து தான் எடுத்திருக்கேன். ஒரு துணி எடுத்துக்கோங்க. துணி எடுத்து அதில் தான் ஃபில்ட்ரு பண்ண முடியும். நம்ம ஃபில்டரில் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ண முடியாது. அதுக்காக தான் துணியில் நம்ம இதை ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிழிஞ்சோம்னா நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். நல்லா திருகி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபில்டர்னால் டக்குன்னு வேகமாக இருக்கும். நம்ம இதை ஊற வச்சுருக்கனால ஃபில்டரில் இதை பிழிய முடியாது. கொஞ்சம் இது லேட்டாகும் பிழியறதுக்கு. இது பரவாயில்ல, மெதுவாக கூட நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சிட்டா அந்த சக்கை மட்டும் தனியாக வந்துடும். அது வரைக்கும் நம்ம நல்லா அதை பிழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா முக்கால்வாசி பிழிஞ்சு எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் நல்லா நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே நான் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். இது கலரே பார்த்திங்கன்னா டார்க் கலராக தான் இருக்குது. கொஞ்சம் டார்க், ரொம்ப டார்க் இல்லை, கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது.
இது நல்ல ஜெல் மாதிரி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது நம்ம தலைக்கு அப்ளை பண்ணும்போது அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதை எப்படி வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை எடுத்து உங்கள் ஸ்கேல்ப்பில் நல்லா படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணணும். இதை சும்மா அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்றாதீங்க. நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தான் இது வந்து நம்ம முடியோட வேர் பகுதியில் போய் நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நமக்கு ரத்த ஓட்டம் நம்ம தலையில் சீராக இருக்கும். அதுக்காக தான் மசாஜ் பண்ண சொல்கிறேன். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே நீங்கள் விட்டுருங்க ஹேரை. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அதுபோல் நல்லா ஹேர் வாஷ் சீயக்காவோ ஷாம்போ போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நம்ம தலையில் வந்து முக்கியமாக பொடுகு பிரச்சனை இருந்தால் அதை கண்டிப்பாக சரி செய்யும். தலையில் பொடுகு இருந்தாலும் நமக்கு முடி உதிரும், அரிப்பு ஏற்படும். இதனால கூட நமக்கு முடி வளராமல் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணும்போது நம்ம தலையில் உள்ள பொடுகை சரி செய்யும். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.